என்னோட லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக அருமையாக இருக்குது படம் டிசி. இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சன் மியூசிக் தயாரிச்சாரு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, கேங்ஸ்டர் குழுக்கள் இருக்கிற லோகேஷ் கனகராஜ் அவர் குழுக்களோடு சேர்ந்து போலீஸ்ல இருந்து ஆயுதத்தை கடத்துறாரு. இது சம்பந்தமா தேடுறப்ப ஒரு போலீஸ்கார் ஒரு அப்பாவியான் ஒருத்தரை கொலை பண்ணிடுறாரு. அவரு குடும்பத்துக்காக அவர் மகன் படிப்புக்காக 7 லட்ச ரூபா பணத்தோட வரப்ப அந்த பணத்துக்காக அவர் தீர்த்து கட்டிடுறாரு. இந்த அவரோட கொலைக்காக நியாயம் கேட்க போய் அவர் போலீஸ்கார லோகேஷ் கனகராஜ் கொலை பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் போலீஸ் இவரை தேடுறதுனால தப்பிச்சு சென்னை வராரு. இந்த விடுதியில சஞ்சனா கிருஷ்ணன் சந்திக்கிறாரு படையான் மூலம். அவங்க கொஞ்ச நேரம் தான் படத்துக்கு ஒரு உயிரோட்டமான காட்சி அமைப்புல சீன்ல நடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேருக்கு இருக்கிற இந்த ஈர்ப்புனால இந்த நேரத்துல அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு போலீஸ்ல இருந்து விபச்சார விடுதியில வான்மீட் கவியை சந்திக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கு, இவருக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருக்கனால இவங்க 2 பேரும் அந்த ஒரு ஒரு நட்பு, ஒரு காதலா மாறி இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த போலீஸ்க்கு எதிராக போராடணும். போலீஸ் அதிகாரியான கிரீஷ் தயாள் இவங்களை தேடிக்கிட்டு லோகேஷ் கனகராஜை தேடிட்டு வராங்க. இவங்க 2 பேருக்கு நடக்கிற போராட்டம் தான் படத்தோட மையக்கருது. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட பிஜிஎம். மனுஷன் உழைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும், ராப்பகலா உழைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தை தூக்கி நிறுத்திருக்காரு மியூசிக்லே. ப்ளஸ் ஒளிப்பதிவாளர் நிகழ்ச்சியோட கேமரா ஆங்கிள் எப்படி பார்த்தாலும் எந்த ஷாட்ல பார்த்தாலும் ஒரு அழகான ஷாட்டையும் அந்த கதையோட திரைக்கதையோட காட்சி அமைப்பையும் விளக்குற மாதிரியே அந்த ஷாட்டை யூஸ் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. அருண் மாதேஸ்வர் அவரோட எல்லா படங்களுமே ஒரு வன்முறைய அதிகமா இருக்கும். அதே நேரத்துல இந்த ராக்கி ஃபர்ஸ்ட் படத்துல அவரோட அந்த எமோஷனல் கலந்து சொல்லியிருப்பாரு. தன் வாழ்க்கையில அடிபட்டு தன் ஆதரவு இல்லாத அவங்களோட வழிகளை காமிப்பாரு. அவரோட படத்துல எல்லா படத்துலையுமே அந்த மெயின் கேரக்டரோட இந்த படத்துலையும் காமிச்சிருக்காரு. இந்த படத்துல அந்த ராக்கியில இருந்த அந்த எமோஷன் இதெல்லாம் திருப்பியும் அதை கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். கடைசி 2 படங்களா சிலது மிஸ் ஆச்சு, அதை இந்த படத்துல சரி பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸ்கிரீன் பிளேயும் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இன்னொன்று மிகப்பெரிய பாசிட்டிவ்னா நடித்த நடிகர் லோகேஷ் கனகராஜுக்கு இது முதல் படம் இருந்தாலும் அது தெரியாத அளவுக்கு ஓரளவு நடிச்சுக்கிறாருன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சில சீன்ல லேகா இருந்தாலும் இந்த ஆக்ஷன் கோவக்கார இளைஞரா ப்ளஸ் உள்ளுக்குள்ள ஒரு ஈரம் உள்ள மனிதரா அவர் அந்த வெளிக்கொண்டு வந்திருக்காரு. ஆக்ஷன் டான்ஸில் அறக்கலகப்படுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ப்ளஸ் ஒரு ஹீரோவா அவதாரம் எடுத்திருக்காரு. அது அவருக்கு லைஃப் கொடுக்கும் தான் சொல்லலாம். ஹீரோயினா நடிச்சிருக்காரு சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி ப்ளஸ் மான்மீகா இருக்கு. சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி கொஞ்ச நேரம் தான் வராங்க, இருந்தாலும் அவங்க இந்த கதையோட உயிரோட்டமா அந்த காட்சியை இப்படி மெமரிஸா இருக்கிற மாதிரி பண்ணிட்டுக்கிட்டாங்க. ப்ளஸ் மான்மீகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல மிகப்பெரிய பாசிட்டிவ். ஹீரோவுக்கு ஈக்குவலா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கதை சூடு பிடிக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து போலீஸ்க்கு எதிராக போராடுறது, அவங்க அந்த துப்பாக்கியெல்லாம் யூஸ் பண்றாங்க காட்சியை மட்டும் தேட்டர்ல அதகளை படுத்தணும்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த படத்தை பாக்குறப்ப ஒரு ஆக்ஷன் டிராமாவா இருக்கு. நிறைய வன்முறைகள் இருக்கு, ரத்தம் தெரிக்க. அதனால இது ஒரு சர்டிஃபிகேட் படம். ஃபேமிலியோட 18+ மட்டும்தான் பார்க்க முடியும். இது ஒரு ஆக்ஷன் பீரியடுக்கு இந்த படம் நிச்சயமா கேட்டு தான். ஏன்னா படத்தை ஒரு சாதாரண கதையை சாதாரண படிவங்க போலீஸ்க்கும் கேங்ஸ்டருக்கும் நடக்கிற பிரச்சனைய இப்படியும் எடுக்கலாங்கிற மாதிரி அவர் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. அதுவே இந்த படத்துக்கு நீங்க ஒரு டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கு. ஆக்ஷன் பீரியட் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். குடும்பத்தோட பார்க்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா சர்டிஃபிகேட் படம் ப்ளஸ் வன்முறைகள் அதிகமா ரத்தம் தெரிவிக்க இருக்கு. ஆக்ஷன் படங்கள் பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஒன் டைம் வாட்ச்